ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோபி மஞ்சூரியன் தான் எப்படி நம்ம சிம்பிளாக ஈஸியாக குவிக்காக பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ண எண்ணெயே நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ அதில் பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக குடமிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நான் ஏற்கனவே காலிஃப்ளவரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் தனி மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கலர் கொடுக்குறதுக்கு தான். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பார்க்குறப்பயே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதோட. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது நம்ம ஃப்ரைட் ரைஸு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை இதோடு சேர்த்துக்கலாம். அதோட கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தண்ணியாக கரைச்சி இப்போ ஊற்றிக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் ஊற்றிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் மட்டும் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப சாப்பிடாதவங்க கூட விரும்பி நல்லா கேட்டு சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டல் ஸ்டைலே நம்ம வீட்டிலையே பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளை மேலே தூவி விட்டுக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.